ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னாக்கா, ஹீரோ விளக்குக்குள்ளே இருக்கிற பூதம். அவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்லாம் கெட்டவங்க, அவங்களாம் நரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்றது மட்டும்தான் ஹீரோட குறிக்கோள். அதனால் ஹீரோ வந்து மனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்ணில் மாட்டிப்பாங்க. மாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் 3 ஆசை தரேன் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் அவங்களோட ஆசையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த ஆசை சுயநலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆசையை நிறைவேற்றிட்டு அவங்கள நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் தான், அந்த பொண்ணு சாகிற நேரத்துலேயும் மற்றவங்களுக்காக அந்த 3 ஆசையை செலவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இறந்துட்டு இருக்கும். அதனால் ஹீரோ விளக்கோட மணலில் புதைஞ்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட லாஸ்ட் சான்ஸாகவும் இருந்திருக்கும். இன்னொரு வாட்டி விளக்குல இருந்து வெளியில் வந்தது பேராசைப்படாத மனிதர்களை பார்த்தா ஹீரோ கடவுளால் அழிக்கப்பட்டுருவாங்க. அப்படியே ஹீரோனை பார்த்தா ஹீரோயின் ஒரு சைக்கோபாத். அவங்க கையில் அந்த விளக்கு மாட்டிக்கிச்சு. அவங்களோட ஆசையை கேட்டாங்களா, இல்லை மற்றவங்களுக்காக அந்த ஆசையை செலவு பண்ணி ஹீரோ அழிச்சாங்களா, இல்லை ஹீரோனே அந்த ஆசையெல்லாம் கேட்டு நரகத்துக்கு போனாங்களா அப்படின்றது தான் இந்த ட்ராமா. இப்போ வாங்க அந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ கதை சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நாங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தேன், எங்கள் கூட பிறந்த ஜீனி நம்ம கடவுளுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் அப்படி யோசிக்கல, ஏன்னா கடவுளாக இருக்கிறது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சது. கடவுள் கோவப்பட்டு எங்களை அழிக்கிறதுக்காக தேவதைகளை உருவாக்குனாங்க. 300 வருஷம் போர் நடந்துச்சு. என்னோட சகோதரர்கள்லாம் அந்த போர்லேயே இறந்துட்டாங்க. நானும் ஒரு சில ஜீனி மட்டும்தான் உயிரோட இருந்தோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு களிமண்ணால் செஞ்ச மனிதர்களை உருவாக்குனாங்க. அவங்க முன்னாடி எங்களை தலைவணங்க சொன்னாங்க. எல்லாரும் தலைவணங்கிட்டாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்கல. நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன கோவமான கடவுள்னு நரகத்துக்கு அனுப்பிட்டாரு. நான் கடவுள் ஆகணும்னு ஆசைப்படலை. மற்ற இருக்கிற ஜீனிகள் வேணால் ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால அவங்கள அழிச்சிட்டு கடவுள் மனிதர்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மனிதர்களும் பேராசைப்படுவாங்க. அப்படி அவங்க பேராசைப்பட்டாங்கன்னா நான் அவங்கள நரகத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு கடவுளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் தன்னோட உயிர் போகிற நேரத்துலையும் மற்றவங்களுக்காக அந்த 3 ஆசையும் செலவு பண்ணிட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணால் நான் ஆள் இல்லாத பாலைவனத்தில் மணலில் விளக்கோட மூழ்கிட்டேன். நீ யாருன்னா மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி என்னை விடுவிச்சாங்கன்னா போதும், மறுபடியும் என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நான் நரகத்துக்கு அனுப்பியே ஆவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோனை காமிக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் தான் வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா எதுத்தாப்புல ஒரு லேடி வராங்க. வந்து உட்காந்து எதுக்காக 10 வருஷமா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இது மாதிரி என்னை தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்க வரக்கூடாதுன்னு 10 வருஷமா உங்க வீட்டுக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியும் உங்க தங்கச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பணத்தை கொடுக்கறத தான் காமிக்கிறாங்க. அவங்க பாட்டி அந்த பணப்பேட்டியை தூக்கி போட்டு பெத்த பொண்ணை வளர்க்க முடியலன்னா அவெல்லாம் என்ன அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இதை எடுத்துட்டு போயிடு, இங்கே இருக்காது, அந்த பணத்தை வச்சிருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணுக்கிட்ட கத்துறாங்க. அப்புறம் அவங்க எடுத்துட்டு போல இருக்க அந்த பணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. புதைச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த குழந்தைய யார் வளர்ப்பா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் அவங்க அம்மா ஹீரோன் கிட்ட தான் கேட்குறாங்க, நாங்கள் இங்கே இருக்கோன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி. இது என்ன புது கேள்வி, உங்க தங்கச்சி தான் சொன்னாங்க. உங்க தங்கச்சிட்ட நான் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டேன், அவங்க பயந்துக்கிட்டு உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் உங்க தங்கச்சியை பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பாட்டி எனக்கு முகபாவனை எல்லாம் எப்படி பார்க்கணுன்றதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க போலயே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பயாச்சும் பாசனா என்னன்றதை கத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோன் அவங்க அம்மா. ஹீரோன்னு சொல்றாங்க, எதுக்காக அப்போ நீங்க எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போன்னு பார்த்து செல்லில் நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் பார்த்தா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸில் ஹீரோயின் மட்டும் இல்லை, அவங்க அக்கா அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோன் அவங்க அம்மா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன்னு சொல்றாங்க, இங்கே நீங்கள் பணம் கொடுக்குறது அதை வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வரல, நானே நல்லா சம்பாதிக்கிறேன், உங்கள் பணத்தெல்லாம் நாங்கள் எப்பயோ டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்னொரு வாட்டி எங்கள் பாட்டி அழ வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சாகடிச்சிருவேன் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோன் பேசிட்டு வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் தான் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா வாட்சோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்போ தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பாட்டி அவங்கள எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது. இப்போ ஹீரோனோட கிளாஸ் டீச்சர் தான் பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக என்னை வர சொன்னீங்க, என் பேத்தி ஒழுங்காக படிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவங்க ஒழுங்காக தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னாச்சு டீச்சர், பரவாயில்ல நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டீச்சரும் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு நாள் நாங்கள் தவளை கொடுத்தோம், அதுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்க சொல்லி என் பேத்தி கரெக்டாக பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உங்கள் பேத்தி கரெக்டாக தான் பண்ணாங்க, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தயங்கி சொல்கிறாங்க. உங்கள் பேத்தி டெய்லிக்கும் தவளையை கொடுங்க, நான் அறுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நார்மல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில நாள் விட்டுட்டேன், இருந்தாலும் 2 மாசமாக டெய்லிக்கும் இதே தான் உங்கள் பேத்தி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் டீச்சர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் தான் ஹீரோனையும் பாட்டியும் தான் காமிக்கிறாங்க. ஒரு தவளையும் பிளேடையும் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு கோடு போடுறாங்க. பார்த்தா கோடு போட்டுட்டு இருக்கும் போதே பாட்டி கையில் ஒரு கத்தி இருந்திருக்கும் போல இருக்கு. அதை வச்சு ஹீரோயின் கையில் கிழிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டியோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அவங்க பாட்டி ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. கழுத்தை பிடிச்சதும் ஹீரோன்னு சொல்கிறாங்க, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கையெடு நானே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் சொல்லிடுறாங்க. ஹீரோனையும் நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. பாட்டியை அடிச்சுக்கிட்டே நான் உன்னை சாவடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டியை அவங்க கையை பிடிச்சிட்டு நீ யாரையா கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா
நானும் உன்னை கட்டி அணைச்சிப்பேன். யாருன்னா கத்தியால் கீறினா உன்னை நானும் கத்தியால் கீறுவேன். யாருன்னா கொலை பண்ணினாக்கா கண்டிப்பாக உன்னை நான் சாகடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பாட்டி. எனக்கு வலிக்குது, என் கையை விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, என் முகத்தை பார், இதுதான் பயம், இதுதான் விரக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த முகபாவனை நீ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீயும் இறந்துருப்பேன், நானும் இறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. நீ யாருக்கு என்ன பண்ணுறியோ அது மாதிரி தான் நான் உன்னை பார்த்துப்பேன், இதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனா அதை நான் பார்க்காத விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க முகத்தில் திரும்ப விரக்தியை வர வைங்க, நான் அதை பார்க்கல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் அழ ஆரம்பிச்சிட்றாங்க. அழுதுகிட்டே அவங்க முகபாவனை வேற மாத்துறாங்க. இப்போ என் முகத்தில் தெரியுதுல, இதுதான் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நம்பிக்கை, என் பேத்தி மேலே வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. ஹீரோயினை இப்படி தானே வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பாலைவனத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோயினும் போகிறாங்க கூட. ஹீரோயின் பாலைவனத்தில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போனால் ஹீரோயின் மட்டும் ஒரு பக்கத்தில் போகிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னது இது, ஏன் என்னை தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி கீழே பார்க்குறாங்க. பார்த்தா விளக்கு இருக்கு. அந்த விளக்கு எடுத்து கோவத்தில் டம்மு டம்முன்னு கீழே போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அம்மா முகத்திலே அந்த காயெல்லாம் படுற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக என்னை கோவப்படுத்துற, எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், நான் அவங்ககிட்ட பொறுமையாக தானே பேசினேன், அப்படி இருந்து எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி அந்த விளக்க போட்டு கீழே டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சு முடிச்சுட்டு கோவம் போனதும் அந்த விளக்க தூக்கி போட்டுடுறாங்க. பார்த்தாக்கா திரும்ப ஆப்போசிட் சைடில் அவங்க கால் கீழே திரும்ப கீழே வந்து விழுது. ஹீரோயின் திரும்ப பார்க்காத தடுக்கி கீழே ஊந்துடுறாங்க. திரும்ப ஏதோ தடுக்கி கீழே விழுந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த விளக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு எவன் தாண்டா என்கிட்ட விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி நின்று அவங்க தலையில் குத்திருக்க கிளிப் அவத்து எதிர்த்தாப்புல கத்தி மாதிரி நீட்டுறாங்க. நீட்டிட்டு யாரா இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. திரும்ப அந்த விளக்கை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு காதில் வச்சுட்டு குலுக்கி பார்க்குறாங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தாக்கா உள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால அதே மாதிரி குலுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா உள்ளே இருந்து மணலாக வருது. அவங்கள சுற்றியும் மணல் பறக்க ஆரம்பிக்குது. அதனால கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தாக்கா எதிர்த்தாப்புல ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க. அதனால திரும்ப அந்த கிளிப்பை எடுத்து கத்தி மாதிரி நீட்டி அதை அசைஞ்சினாக்கா கழுத்துலேயே குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்கல. திரும்ப ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டு அதே மண் வாசனை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு அசையாதான் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளிப்பு திரும்ப காமிக்கிறாங்க. முன்னாலதான் என்னோட விளக்கு இவ்வளோ நாள் புதஞ்சிட்டு இருந்துச்சு மணல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்க, இது வரைக்கும் இந்த விளக்கை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க எவ்வளோ முடி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு முன்னாடி நவுந்து போகிறாங்க. பார்த்தாக்கா கிளிப்பை வந்து முன்னாடி நீட்டிட்டு தானே இருக்காங்க. எங்கே குத்திர போதுன்னு ஹீரோ பின்னாடி நடப்பாரு. பார்த்தா முடிய மெரிச்சிருவாங்க. மெரிச்சிட்டு ஹீரோவால் நிற்க முடியாமல் இப்படி அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. யார் இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை நான் பைத்தியம்லாம் கிடையாது, என்னை மக்கள்லாம் பூதம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோக்கு பார்த்தா தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால ஹீரோயின் கிட்டேயும் கேட்பாங்க எதுக்காக என் விளக்க போட்டு அப்படி ஆட்டினேன், அதனால தான் எனக்கு தலை சுற்றுது, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் உங்ககிட்ட பேசுறது என் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளக்க அந்த இடத்துல போட்டு ஹீரோயின் பாட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனும் வீட்டை திறந்து உள்ளே வராங்க. பார்த்தாக்கா உள்ள ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எப்படி சாவில்லாமல் உள்ளே வந்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா சுற்றியும் முடியா இருக்கும். நான் நினச்சதை விட உனக்கு முடி அதிகம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம் நீ சொன்ன மாதிரி எனக்கு முடி அதிகம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசில் யோசித்து சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நான் மனசில் யோசிக்காத நீ எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இப்போ வச்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் எங்கள் பாட்டி சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ நான் பேசுறது உங்கள் பாட்டி பேசுறதான் நினச்சி கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் ஹீரோயின் பதில் சொல்கிறாங்க. நான் எங்கள் பாட்டி சொல்கிறத மீறி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு இப்படி மாற்றி மாற்றி பேசினா நான் எப்படி தான் உங்ககிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினும் நீ பேசவே தேவையில்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் ஒரு எபிசோட் முழுசாக போடலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா டைம் பத்தலை, அதனால நாளைக்கு போடுறேன். இப்போ நான் போகிறேன். பாய் பாய். ஹீரோயினும் சரி சொல்லு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் 953 வருஷமாக நான் அந்த வேலைக்குள்ளே இருந்தேன், இதெல்லாம் யாரால உன்னால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 953 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை பார்த்த, உங்ககிட்ட நான் ஆசையை கேட்டேன். ஆனால் அந்த 3 ஆசையும் நீ வந்து உனக்காக பயன்படுத்தாமல் மக்களுக்காக பயன்படுத்திட்ட. அந்த ஆசை சுயநிலைமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால நான் வேலை கூட மண்ணு கடியில் புதஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட முடியை பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நீ எப்போ தூங்கின அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ விலைக்குள்ளே போயிடுறாங்க. விலைக்குள்ளே போனதும் ஹீரோயின் பார்த்தா கண்ணை முழிச்சுக்கிறாங்க. இதை எப்படி வீட்டிலேருந்து துரத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த விளக்கை எடுத்து திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்துட்டு இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டு படிக்க முடியல. பார்த்தா அதில் பாதி எழுத்து அழிஞ்சிருக்குது. ஹீரோ முன்னாடி நின்றுக்கிட்டு இதை அனாவசியமாக ஆட்டினாக்கா இதில் இருக்க பூதம் கோவப்பட்டு உன்னை அடிக்குன்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தூங்கல, அப்போ நானும் போகலை, சும்மா ஆக்டிங் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ என்னோட கவனத்தை இழுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சொல்லு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இன்னும் ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்காங்க போல. நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் என் விளக்கு தான் கொஞ்சம் சேதாரமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பழசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ இல்லை எனக்கு எப்போல்லாம் கோவம் வருமோ பக்கத்தில் இருக்க தூணை போட்டு குத்திக்கிட்டே இருந்தேன். அதனால் தூணில் விரிசல் விழுந்துருச்சு. அதனால் நான் சிமெண்ட்டை போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சுயநலம் இல்லாத மனிதனை பார்த்தாக்கா நானே போயிடுறேன் நரகத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ தான் நீ என்னை விடுவிச்சே என்னோட எஜமானா ஆனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னது சரி கேட்டுட்டு ஒரு ஆசை இல்லை 2 ஆசை இல்லை 3 ஆசை கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று உன்னை பார்த்துருப்பேன்னா இன்னும் காலைல சாப்பாடு கூட முடியல அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட இதுக்கப்புறம் நான் எப்படி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி கேட்டுரு மொத்தம் 3 ஆசைகளையும் கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 விதிமுறைகள் மட்டும்தான். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது, அப்புறம் உன்னை என்னால் எதிர்காலத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது கேட்டுரு அப்படின்ற மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கத்தி தான் கையில் வச்சுருப்பாங்க. நீ இப்போ மட்டும் போல என்னோட முதல் ஆசையை இந்த கத்தியை வச்சு முகத்தில் கோடு போடுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்போ நான் நினச்சதெல்லாம் பொய்யா 953 வருஷத்துக்கு முன்னாடி நீ நல்லவன் நினச்சனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ இன்னும் நல்லவன் சொன்னதும் அமைதியாக கத்தியை கையில் வச்சுட்டு நான் நல்லவளாக இருந்தேன் நான் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜென்மத்தில் உன்னோட 3 ஆசையும் மற்றவங்களுக்காக பயன்படுத்தினேன். அதனால நான் விளக்குள்ளே போயிட்டேன்னா ஆனால் என்னோட சேவகன் மேலே என்னோட விளக்குள்ளே வரல. அவன் வெளியில் பூமிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தான். அப்போ தான் நான் அவனுக்கு ஒரு வேலை விட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அவனும் வந்தான். அவன் ஏதோ சொல்ல தான் போகிறான் போல இருக்கும். நீ கண்டுபிடிச்சிட்டான்னு நினச்சி நானும் கேட்டேன். நீ இறந்து போயிட்ட போரில் சண்டை போட்டுட்டு மக்களுக்காக அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுலேயும் நீ மக்களுக்காக இறந்த. அப்புறம் 2வது வாட்டியும் சொன்னான் நீ அப்போ திரும்பவும் இறந்துட்ட யாருக்கோ உதவி பண்ண போய் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 ஜென்மத்துலேயும் நீ ரொம்ப நல்லவளாக தான் இருந்திருக்க. இப்போ தான் நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு இதுதான் வேணும். இப்படி இருந்தால் தான் என்னால் உனக்கு ஆசையை தூண்ட வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன வேணும் ஒட்டகத்தை வர வைக்கட்டுமா உன்னோட முதல் ஆசையை கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போகிறதுக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன் கூட தானே வந்தேன் எப்போ நீ புக்கெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருந்தா நான் பைத்தியமாயிடுவேன் அதனால் அமைதியாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. அவங்க கீழே இறங்கி தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு வண்டி வந்து ஏற்றிடுச்சு. அதனால அவங்களோட அசிஸ்டண்ட்டை உட்காந்து திட்டிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் பூமியில் ஒன்று சுற்றிட்டு இருக்குது நீ ஏன்டா என்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் முழுசாக தப்பிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோட கால் மட்டும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஹீரோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உன் ஆசை என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அதனால கோவப்பட்டு ஹீரோயின் விளக்கு எடுத்துட்டு போய் கடலில் போட்டுறாங்க. இதோட என்னோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தாக்கா ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ உட்காந்து வீட்டில் தலையை காய வச்சுட்டு இருக்காங்க. உன்னோட 3 ஆசை சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு விளக்கு எடுத்துட்டு போய் சந்தையில் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ₹1 சந்தையில் விளக்க வித்துடுறாங்க. விளக்கு வித்துட்டு இதோட இவனோட கதை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவன் தான் எஜமானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோ வீட்டில் உட்காந்து உனக்கு பண தேவை இருந்துச்சுன்னா சொல்லியிருந்துருக்கலாம்ல அதுதான் உன்னோட முதல் ஆசையாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு நிறைவேற்றிருப்பேனே அப்படின்றாங்க. சொல்லு உன்னை பணக்காரியாக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அப்போ எந்த உன்னோட ₹1 அப்படின்ற மாதிரி ஹீரோ ₹1 கையில் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஹீரோனே ஏதோ யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஹீரோ கிட்டே கேட்குறாங்க உன்னை மாதிரி இந்த உலகத்தில் நிறைய விளக்கில் வாழ்கிற பூதம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அந்த விளக்கெலாம் வைப்பாங்களா அந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல இந்த பூதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேய்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு விளக்குள்ள இருந்து ஒரு பூதம் வருது. அது பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்குது. உண்மைதானா இது எல்லா பூதமுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோனு யோசிச்சுட்டு அந்த பூதத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு பூதம் உனக்கு முடி பெருசாக ஒரு பூதம் வச்சிருக்குமே அந்த பூதத்தை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த விளக்குள்ள இருந்த பூதமும் தெரியுமே நீங்கள் உங்களோட 3 ஆசையை சொன்னீங்களாலே அந்த பூதம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூதம் ஹீரோ தான் போல இருக்கு. சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு உன்னோட 3 ஆசையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னைவா ஏமாத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த விளக்கு எடுத்து ஒரே அடி மண்டையில் அடிச்சிடுறாங்க. ஹீரோனும் யோசிக்கிறாங்க இவனை அடிச்சுலாம் துரத்த முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. உன் முடி எப்படி இவ்வளோ நீட்டாக வளர்ந்துச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் நீ ஐஸ் வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இது ஒர்க் அவுட் ஆகல அடுத்தது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீ பூதம் தானே பறப்பியா உனக்கு பறக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோன் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோட பவரை யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோன் வந்து மேலே சாஞ்சிப்பாங்க. சாஞ்ச உடனே வா உனக்கு ஃப்ரீயாக துபாயை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 2 பேர் பறந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஹைட்டான
பிளேஸ் வரும். அந்த இடத்துல போய் ஹீரோயினை விட்டுருவாங்க. இது மாதிரி ஹைட்டான இடத்துல பார்த்தாக்கா எல்லாரும் கத்துவாங்க. அது மாதிரி நீயும் கத்த போறியா, நான் வேணா காதை மூடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ காதை மூடிப்பாங்க. ஹீரோனும் கத்துவாங்க. கத்திட்டு ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. திரும்பி ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோக்கு அந்த ஸ்மைல் வித்தியாசமா இருக்கு. எதுக்கு நீ மட்டும் இப்படி வித்தியாசமா ஸ்மைல் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின் பேசிக்கிட்டே ஹீரோ முன்னாடி நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு இதுதான் உண்மையான சந்தோஷம், நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்ட விஷயத்த இன்னைக்கு நான் பண்ண போறேன், சரியான ஆளும் கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோவும் உங்க பாட்டியை கூட எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போய் கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா திரும்ப ஹீரோ பறந்து மேலே வருவாங்க. அதுக்குள்ள கீழே விழுந்துட்டியா, எப்படி இருந்துச்சு, கை கால்லாம் உடஞ்சுதா, மண்டை உடஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு மேலே வரும்போதே அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. ஹீரோயின் இந்த முகபாவனை, கோவத்துக்கான முகபாவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவும் அப்படிலாம் இது மாதிரி பண்ணிருக்க கூடாதுல எஜமானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு அந்த குழந்தையோட ஞாபகம் வந்துருச்சு. நீ வித்தியாசமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு வித்தியாசமா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோனே என்னால மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சொல்றாங்க, என்னை உயிரோட விட்டுரு, இதுதான் என்னோட முதல் ஆசைன்னு சொல்றேன், நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் என்னோட ஆசையெல்லாம் விட்டு தரல, என்னை சாக அடிச்சிரு, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பாங்க. ஹீரோ இது அந்த பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.